வணக்கம். நவராத்திரி அப்படின்னு சொன்னதும் உங்க மனசுல என்ன வருது? ஜொலிக்கிற விளக்குகள், கலர்ஃபுல்லான ட்ரெஸ், ஒரே ஆட்டம் பாட்டமா? ஆமா, அது எல்லாமே இருக்கு. ஆனா அதுக்கும் மேல நவராத்திரிங்கிறது ஒரு ஆழமான உள்முக பயணம். இந்த 9 ராத்திரிகளும் தீமைய நன்மை ஜெயிக்கிறது மட்டுமில்ல, நமக்குள்ளேயே இருக்கிற சக்திய நாம புரிஞ்சுக்க ஒரு வாய்ப்பு. வாங்க அந்த பயணத்துக்குள்ள நாமளும் சேர்ந்து போவோம். இன்னைக்கு நாம என்னெல்லாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன நோட்டம் பார்த்துடலாம். முதல்ல நவராத்திரினா என்னன்னு சிம்பிளா ஆரம்பிச்சு, அதுக்கு பின்னாடி இருக்கிற பெரிய கதை என்ன, அந்த 9 தேவிகளோட சிறப்பு, அப்புறம் நம்ம இந்தியா முழுக்க இதை எப்படியெல்லாம் கொண்டாடுறாங்கன்னு பார்த்து, கடைசியா இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ஆன்மீக ரகசியத்தையும் தெரிஞ்சுக்க போறோம். சரி, நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாமா? எந்த ஒரு விஷயத்தையும் புரிஞ்சிக்க அதோட பேர்ல இருந்தே ஆரம்பிக்கிறது தான் கரெக்ட். அப்போ நவராத்திரினா உண்மையிலே என்ன அர்த்தம்? ரொம்ப சிம்பிள்ங்க. நவராத்திரிங்கிற வார்த்தையே பிரிச்சு பாப்போமே. இது 2 சம்ஸ்கிருத வார்த்தை. நவா அப்படின்னா 9, ராத்திரினா இரவுகள். ஆக 9 இரவுகள். இந்த 9 இரவுகளும் தீய சக்திகளுக்கு எதிரான நன்மையோட வெற்றியை கொண்டாடுறதுக்கும் பிரபஞ்சத்தோட மூலசக்தியான தேவிய வணங்குறதுக்குமே அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு. இதுதான் இதோட அஸ்திவாரம். எல்லா பெரிய பண்டிகைக்கும் பின்னாடி ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கதை இருக்கும் இல்லையா? நவராத்திரிக்கும் அப்படி ஒரு பவர்ஃபுல்லான கதை இருக்கு. அது நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நடந்த ஒரு பிரம்மாண்டமான போரை பத்தின கதை. கதையில மகிஷாசுரன் ஒரு அரக்கன். அவனை யாராலுமே ஜெயிக்க முடியாத அளவுக்கு சக்தி வாய்ந்த வரங்களை பெத்துட்டான். தேவர்களால கூட அவன் ஒண்ணும் பண்ண முடியல. அப்போதான் எல்லா தெய்வங்களோட சக்தியும் ஒன்னா சேர்ந்து துர்க்கை அம்மனா உருவெடுக்குது. 9 நாள் 9 ராத்திரி நடந்த பயங்கரமான போரோட இறுதியில துர்க்கை மகிஷாசுரனை வதம் செய்றாங்க. இது வெறும் கதை மாதிரி தோணலாம், ஆனா இது நமக்கான ஒரு பாடம். நமக்குள்ள இருக்கிற கோவம், பொறாமை, அகங்காரம் மாதிரியான தீய குணங்களை அழிச்சு நன்மையை எப்படி ஜெயிக்கணுங்கிறதுக்கான ஒரு குறியீடு தான் இது. அந்த போர் 9 நாள் நடந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா? அதுல தான் விஷயமே இருக்கு. அந்த ஒவ்வொரு நாளும் தேவி ஒவ்வொரு குறிப்பிட்ட ரூபத்துல காட்சி தராங்க. அந்த 9 ரூபங்கள் என்ன, அதோட சிறப்புகள் என்னன்னு தான் இப்ப பார்க்க போறோம். இப்போ இந்த அட்டவணையை பாருங்க. இது வெறும் பெயர்களோட லிஸ்ட் கிடையாது. இது ஒரு மனுஷனோட பரிணாம வளர்ச்சிக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி. முதல் நாள் சைலபுத்திரி நமக்கு உறுதியையும் ஒரு புது தொடக்கத்தையும் கொடுக்குறாங்க. அப்புறம் பக்தி, தைரியம், தாய்மைன்னு ஒவ்வொரு குணமா நம்ம வளர்த்துக்கிட்டு 7வது நாள் காலராத்திரி மூலயமா பயத்தை அழிக்கிறோம். படிப்படியா முன்னேறி கடைசி நாளான 9ஆம் நாள் சித்திதாத்ரி மூலயமா முழுமையான ஞானத்தையும் வெற்றியும் அடையறோம். இது ஒரு முழுமையான வளர்ச்சி பயணம் இல்லையா? சரி, இந்த கதையெல்லாம் ஓகே, தத்துவமும் புரியுது. ஆனா இத மக்கள் நிஜ வாழ்க்கையில எப்படி கொண்டாடுறாங்க? நம்ம நாடு எவ்வளோ பன்முகத்தன்மை வாய்ந்ததுன்னு நமக்கு தெரியும். அது நவராத்திரி கொண்டாட்டத்திலையும் அவ்வளவு அழகா தெரியுது. ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு ஸ்டைல். ஆனா நோக்கம் ஒண்ணுதான். நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்காது. ஒரு வருஷத்துல மொத்தம் 4 நவராத்திரி இருக்கு. ஆனா அதுல இந்த 2 தான் ரொம்ப ஃபேமஸ். ஒன்னு வசந்த காலத்துல வர சைத்ர நவராத்திரி. இது பல இடங்கள்ல ஒரு புது வருஷ பிறப்பு மாதிரி. இன்னொன்னு இலையுதிர் காலத்துல வர ஷரத் நவராத்திரி. இதுதான் நம்ம எல்லாருமே பிரம்மாண்டமா கொண்டாடுற குஜராத் கர்பா, பெங்கால் துர்கா பூஜைன்னு களை கட்டுற நவராத்திரி. அப்பாப்பா, இந்த பன்முகத்தன்மை எவ்வளோ அழகு தெரியுமா? வட இந்தியா பக்கம் பாத்தீங்கன்னா மக்கள் ரொம்ப பக்தியோட விரதம் இருந்து கொண்டாடுவாங்க. அப்படியே குஜராத் பக்கம் போனீங்கன்னா ராத்திரி முழுக்க ஒரே ஆட்டமும் பாட்டமும் தான். அந்த கர்பா தாண்டியாலாம் பார்க்கவே கண்ணுக்கு அவ்வளோ அழகா இருக்கும். மேற்கு வங்கத்துல பிரம்மாண்டமா பந்தல் போட்டு துர்கா பூஜை செய்வாங்க. நம்ம தென்னிந்தியா, குறிப்பா தமிழ்நாட்டுல வீடுகள்ல படிகள் வச்சு கொழுபொம்மைகள் அடுக்கி அழகா கொண்டாடுவோம். பாருங்க, ஒரே பண்டிகை தான், ஆனா எவ்வளோ விதவிதமான கொண்டாட்டங்கள். இந்த ஆட்டம், பாட்டம், கொலுபொம்மைகள் இது எல்லாமே கொண்டாட்டத்தோட வெளித்தோற்றம் தான். இதுக்கெல்லாம் பின்னாடி ஒரு ரொம்ப ஆழமான ஒரு ஆன்மீக பயணம் இருக்கு. இந்த 9 இரவுகளும் உண்மையில நாமளே நம்மள மாத்திக்கிறதுக்கான ஒரு பயணம். வாங்க அந்த பயணத்தோட மேப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்க தான் நவராத்திரியோட உண்மையான ரகசியமே அடங்கியிருக்கு. இத ஒரு 3 ஸ்டேஜ் பயணமா பாருங்க. முதல் 3 நாள் துர்கையோட சக்தியை நாம வேண்டிக்கிட்டு நமக்குள்ள இருக்கிற எதிர்மறை எண்ணங்கள், பயம், கோபம்னு எல்லாத்தையும் அழிக்கிறோம். இது ஒரு சுத்திகரிப்பு. அடுத்த 3 நாள் லக்ஷ்மி தேவியோட அருளால அன்பு, அமைதி, செல்வம் மாதிரியான நல்ல குணங்களை நமக்குள்ள வளர்த்துக்கிறோம். இது ஒரு உருவாக்கம். கடைசி 3 நாள் சரஸ்வதி தேவியோட துணையோட அறிவையும் ஞானத்தையும் தெளிவையும் பெற்று ஒரு முழுமையான நிலையை அடைகிறோம். இதுதான் உச்சநிலை. சுருக்கமா சொல்லணும்னா, நவராத்திரிங்கிறது அறியாமைங்கிற இருட்டுல இருந்து வலிமைங்கிற வெளிச்சத்துக்கும் அங்கிருந்து ஞானம்ங்கிற ஒரு முழுமையான நிலைக்கும் நம்மளை கூட்டிட்டு போற ஒரு வழிகாட்டி. இது வருஷத்துக்கு ஒரு முறை வர்ற பண்டிகை மட்டும் இல்ல. ஒவ்வொரு வருஷமும் நமக்கு கிடைக்கிற ஒரு சுய பரிசோதனைக்கான, சுய வளர்ச்சிக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு. சரி, இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. இந்த நவராத்திரி பயணம் உங்களுக்கானதுன்னு வச்சுப்போமே.
அப்படி ஒரு 9 இரவு பயணத்தை நீங்க ஆரம்பிச்சா துர்க்கையோட சக்தியை வச்சு முதல்ல நீங்க ஜெயிக்க நினைக்கிற உங்க உள்ளரக்கன், அதாவது உங்களுடைய எதிர்மறை குணம் எதுவா இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.